பிடிவாதம்ன்றது தப்பா? தப்பு கிடையாது. எதுல பிடிவாதமா இருக்கிறீங்க? தட்ஸ் மேட்டர். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. சில பேர் அவங்க ரொம்ப வைராக்கியமான ஆள். வைராக்கியமே தப்பு கிடையாது. சில பேரை பற்றி சொல்லுவாங்களே, அந்த பிள்ளை ரொம்ப பிடிவாதமான பிள்ளை, பிடிவாதக்காரி. பொதுவாக பிடிவாதக்காரன் கூட அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. எது ரொம்ப சொல்லுவாங்க? பிடிவாதக்காரி அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், பிடிவாதம்ன்றது தப்பா? தப்பு கிடையாது. எதில் பிடிவாதமாக இருக்கிறீங்க? தட்ஸ் மேட்டர். எல்லாம் சொல்லுங்க, வைராக்கியம் நல்லது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆமாம் ஆமாம். சபைக்கு போவேன், கர்த்தருக்கென்று கொடுப்பேன், கர்த்தருடைய காரியத்தில் நான் இருப்பேன், இதுக்கு நான் அப்படித்தான் வைராக்கியமாக தான் இருப்பேன். ஆமாம். அது என்னது? நல்லது. வைராக்கியமே தப்பு அப்படி சொல்லிடல. வைராகியமே தப்பு, பிடிவாதமே தப்பு. நான் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, தீவிரவாதம் நல்லது. உங்களுக்கு தெரியுமா, காந்தி ஒரு தீவிரவாதி. அவர் அகிம்சையில் தீவிரமாக இருந்தார். தீவிரவாதம்ன்ற வார்த்தையே தப்பு கிடையாது. நம்ம அதை தப்பான பதத்தில் யூஸ் பண்ணிடுறோம். அவங்கெல்லாம் தீவிரவாதி, இவங்க நல்லவங்க அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை. தீவிரவாதம்ன்றது ஒரு காரியத்தில் ஒரு மனிதன் உறுதியாக இருக்கும் ஒரு நிலை. கெட்டது செய்கிற ஒரு ஆளே தீவிரமா இருக்கும் போது நல்லது செய்கிற நான் ஏன் தீவிரமா இருக்கக்கூடாது? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. எல்லாம் சொல்லுங்க, பிடிவாதம் நல்லது. என்னன்னா அது ஒரு நல்ல விஷயம். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது? பிடிச்சா விடாத ஒரு அந்த குணம் தாங்க ஜெயிக்கிறதுக்கான குணம்.